ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டிவேட் மீடியா. இன்றைக்கி நம்ம கார் ரிவ்யூவில் ஒரு வித்தியாசமான சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பவுமே நார்மல் கார்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாடிஃபைட் கார் ரிவ்யூ பண்ண போகிறோம். வண்டியை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வண்டின்னு. i20 தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம Hyundai i20யோட எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க, ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட் நல்லா ஸ்லோப்பிங்காக நமக்கு முன்னாடி வருது. பானட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை மாடிஃபை பண்ண ஓனர் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. வண்டியை வந்து பானட் வந்து கட் பண்ணி ஏர் இன்லெட் போகிற மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. அண்ட் ஹெட்லைட் வந்து வச்சுக்கோங்களேன், ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்லாம் ஹாலோஜன் தான். அண்ட் டிஆர்எல் ஓடுது, மேலே டிஆர்எல் லைட்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம கிரில் பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன், கிரில் பக்கம் வந்து நல்லா ஒரு ஃப்ரேம்லெஸ் பிளாக் கிரில் கொடுத்துருக்காங்களே, நல்ல ஒரு பிளாக் கிளாஸ் ஃபினிஷில் ஒரு பிளாக் கிரில் ஃபேம்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. அது மாதிரி செக்கர்ட் ஃப்ளாக் தீமில் இருக்குது கிரில்லோட டிசைனு. அண்ட் கீழே வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. கீழே வந்து நம்ம வண்டி வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கீழே வந்து நமக்கு வந்து லிப் ஸ்பாய்லர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து i20யோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரியே இந்த வண்டியில் வந்து இந்த ஷார்ப் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் தீம் வந்து சைட்லி கண்டினியூ ஆகுது. ரொம்பவே ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கோங்களேன், இந்த மிரர் இருக்குல்ல, சைட்வே மிரரில் வந்து நமக்கு படல் லேம்ப் கொடுத்துருக்காங்க கீழே. இப்போ நைட் டைமில் வந்து நமக்கு வந்து எங்கேயாவது நமக்கு விசிபிலிட்டி நம்ம கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேம்ப் ஆன் ஆகும், டோர் திறந்தா சுற்றி என்ன இருக்குது நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். அது நல்ல ஃபீச்சர். அண்ட் வண்டியில் பொறுத்தவரைக்கும் கட்ஸ் அண்ட் க்ரீஸ் அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. நிறைய இடத்துல வந்து செம்ம ஷார்ப்பான லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப போல்டான டிசைன் இது. அண்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீல்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஓனர் வந்து நம்ம மாடிஃபை பண்ண ஓனர் வந்து இந்த வீல் வந்து காப்பர் கலரில் ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலருக்கும் இந்த காப்பர் கலருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. அண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து 195, 55, R16 வீல்ஸ் கிடைக்குது. 16 இன்ச் வீல்ஸு, ஓரளவு வைடர் ப்ரொஃபைல் தான். இந்த வண்டிக்கு ஒரு நல்ல சைஸ் வீல் தான் இது. அண்ட் மேலே வந்து வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து இங்கே வந்து பெட்ரோல் இது கொடுத்துருக்காங்க, டேங்க் லிட்டு ரொம்பவே நீட்டாக இன்டர்கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாருங்களேன், டெய்லைட்டோட சூப்பராக இன்டர்கிரேட் ஆகிருக்குது, பார்க்கவே ரொம்ப நீட்டான டச் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம i20யோட ரியர் ஹேண்டுக்கு வந்துட்டோம். ரியர் ஹேண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் வந்து நமக்கு ஸ்பாய்லர் வச்சுருக்காங்க, அடிஷ்னல் ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டிக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்போர்ட்டி லுக் தருது வண்டிக்கு. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா டெய்லைட்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லைட்ஸ் வந்து நமக்கு ஜி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்ஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது, பார்க்க வந்து ஸ்போர்ட்டியாக ஒரு ஜி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு ஜி ஷேப்பில் இருக்குது டெய்லைட்ஸு. அண்ட் இது வந்து ஆஸ்டா வேரியன்ட் டாப் எண்ட் தான். அண்ட் அந்த பக்கம் வந்து என்லைன் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த வண்டி என்லைன் கிடையாது, இது வந்து சும்மா ஒட்டிருக்காங்க, பேட்ச் தான் அது. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நமக்கு பம்பரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, பட் ஃபேக் தான். பட் இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக் தருது. இப்போ பூட்டை நான் திறக்கிறேன், பூட்டை திறந்து பார்ப்போம். பூட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 312 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ஒரு போட் ஸ்பேஸ் தான், கம்மியான போட் ஸ்பேஸ் தான். பட் இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து இது டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தாங்க. புல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து மினியன் பொம்மைலாம் வச்சுருக்காரு. அண்ட் பின்னாடி சப் ஊஃபர் பெருசாக இருக்குங்க, பெரிய சப் ஊஃபர் வச்சுருக்காங்க. வண்டியில் சவுண்ட் குவாலிட்டிக்காக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஆனால் இந்த வண்டியில் பூட் கீழே ஸ்பேர் வீல்ஸ் இருக்குங்க. ஸ்பேர் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சைஸ் கொடுத்துருக்காங்க. 185 R15 இன்ச்சஸ்ங்க, சின்ன வீல். 65 பட் R15 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி 16 இன்ச் தான் ஸ்டாண்டர்டு. ஸ்டெப்னிக்கு வந்து சின்ன வீல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இன்ஜின் பே திறப்போம். இன்ஜின் பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் வந்து இந்த வண்டி வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் மேனுவல் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அண்ட் இந்த வண்டியில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குங்க, 3 இன்ஜின் வேரியன்ட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்குது. அண்ட் 1.2 லிட்டர்லேயே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஐவிடி அண்ட் 7 ஸ்பீட் டிசிடி இருக்குது. டீசல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெரிய இன்ஜின் வரும், நமக்கு வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் வரும். ஸோ வண்டியில் பொறுத்தவரை இன்சுலேஷன் பெருசாக வந்து தரலங்க, ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜினே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், அதனால் இந்த இன்சுலேஷன் தேவையில்லை. அண்ட் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து நம்ம இன்டீரியருக்குள்ளே போய் வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம i20யோட இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம். இன்டீரியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே எனக்கு வந்து கண்ணில் அட்ராக்டாக பட்ட விஷயம் என்னன்னா இந்த ஸ்க்ரீன் தாங்க. ஸ்க்ரீன் வந்து 10.25 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பெருசாக இருக்குது. இது டாப் பண்ணால நமக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் வருது கீழே. அது ஒரு வகையில் டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தாலுமே இந்த டாப் எண்டில் வந்து இது நீட்டாக நமக்கு தெரியுது, பார்க்க ரொம்ப நீட்டாக அட்டாச் ஆகிருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வச்சுக்கோங்களேன், ஸ்பீடோமீட்டர் வந்து வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அனலாக் சைடில் தான் இருக்குது, சைடில் நமக்கு எல்லாம் நம்பர்ஸ் அனலாகில் தான் வருது. நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெளிவாக இருக்குது. இப்போ சென்டரில் வந்து நம்ம நேவிகேட் பண்ண வச்சுக்கோங்களேன், வண்டியோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து நமக்கு டிரைவ் இன்ஃபோ, நம்ம வண்டியோட இன்ஃபோ கிடைக்கும், கிலோமீட்டர் ரேஞ்ச் எல்லாம் கிடைக்கும். அண்ட் காம்பஸ் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டர் கூட இருக்குது, விச் இஸ் ரியலி குட் திங்.
அண்ட் டேஷ்போர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குங்க. நமக்கு ரொம்ப கிட்டவே இருக்குது, விண்ட்ஷீட் ரொம்ப கிட்ட இருக்குது, நமக்கு அந்த டெப்த் இல்லை வண்டியில். அண்ட் டேஷ்போர்ட் நம்ம மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ரொம்ப சீப் பிளாஸ்டிக் தான் இருக்குது ஆல் ஓவர் த வண்டி. அதாவது காரோட இன்டீரியர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சீப் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. டோரும் சரி, நமக்கு இன்டீரியரும் சரி. ஏசி வென்ட்ஸ் வந்து எல்லாமே பிளாஸ்டிக்லாம் தான் இருக்குது கண்ட்ரோல்ஸ். ரொம்பவே ஃபிஜெட்டியாக இருக்குது, நமக்கு வந்து ஈஸியாக உடஞ்சிருது. வந்து அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் இந்த வெண்ட் எக்ஸ்டென்ஷன் வேறு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவுடி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எர்டிகாவில் இது இருக்குது, சீப்பாக இருக்குங்க. எல்லா மெட்டீரியல்ஸும் சீப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி வென்ட்ஸ் கீழே வந்து நமக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஏசி கண்ட்ரோல்ஸ் நம்ம ஃபிசிக்கல் பட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி நீட் திங். நமக்கு வந்து கண்ணை வந்து நம்ம ரோட்லேருந்து எடுக்க தேவையில்லை, நம்ம பார்க்காமலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ரியரில் வந்து நமக்கு வந்து ஹீட்டர் இருக்குது. நமக்கு வந்து கீழே வந்து 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் இருக்குது. கீழே வந்து ஒயர்லெஸ் பேக் கொடுத்துருக்காங்க, ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து சின்ன சின்ன கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. நடுவில் இந்த ஏர் பியூரிஃபையர் வேறு இருக்குது. ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப ஷாலோவாக இருக்குது ஸ்டோரேஜ் ஏரியா டெப்த்து. அப்புறம் நம்ம சைடில் க்ளோ பாக்ஸ் என்ன வச்சுக்கோங்களேன். க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தா க்ளோ பாக்ஸ் டீசன்ட் சைஸ் க்ளோ பாக்ஸ் தாங்க. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னன்னு சொல்ல முடியாது. க்ளோ பாக்ஸ் பொறுத்து கூல் க்ளோ பாக்ஸுங்க, இது ஒரு நல்ல விஷயம். க்ளோ பாக்ஸ் வந்து நம்ம கூல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டியரிங் வீல் பற்றி பார்த்தோம்னா, ஸ்டியரிங் வீல் வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் நம்ம கொடுக்கல. ஆனால் நமக்கு வந்து இது ஒரு 4 ஸ்போக்ஸ் ஸ்டியரிங் வீல் டிசைன். நமக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அட்ஜஸ்டபிள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது டெலஸ்கோப்பிங்க, நம்ம மேலே கீழே ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்க. அண்ட் ஹார்ன் கேட்டுன்னு ஹார்ன் சவுண்டு, ஹார்ன் நல்லா இருக்குது சவுண்டு. இப்போ நம்ம வந்து விண்ட்ஷீல்ட் ஸ்டாக் வந்து வச்சுக்கோங்களேன். விண்ட்ஷீல்ட் ஸ்டாக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இருக்குது. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குங்க. நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக, நமக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது நம்ம இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் வந்து நமக்கு வந்து ஒயர்டு ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கப்ளே கொடுத்துருக்காங்க. ஒயர்டு கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபை ஆர் கூகுள் மேப்ஸ் எதுவும் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து eSIM வழியாக ப்ளூ லிங்க் கொடுத்துருப்பாங்க. Hyundai ப்ளூ லிங்க் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வண்டியோட ஃபுல் இன்ஃபோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வண்டி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது, நமக்கு ஃபியூவல் எக்கானமி, நம்ம வந்து எவ்வளோ ஓட்டுறோம், வாரத்தில் நமக்கு என்னென்ன பண்ணுறோம், ஃபுல் சம்மரி நம்ம வந்து ஃபோனில் கிடைக்கும். நம்ம அதை வந்து ப்ளூ லிங்க் ஆப் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இந்த வண்டியில் வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் வந்து நேவிகேஷன் இருக்குது, இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி ஜிமேப்ஸை போட்டுக்கலாம். 3Dலி கூட நமக்கு இருக்குங்க. அந்த கன்ஃபிகரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டியோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அது ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடையாது. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், ஓட்டும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வண்டியோட சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. போஸில் வந்து 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் சப்வூஃபர், இன்பில்ட் சப்வூஃபர், இட்ஸ் அ ரியலி குட் திங். அண்ட் இந்த வண்டி நமக்கு டாப் எண்ட்னால இந்த வண்டி நமக்கு 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குது. Hyundaiல வந்து இப்போ வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து எல்லா வண்டியும் ஸ்டாண்டர்ட். இது அண்ட் சன்ரூஃப் இருக்குது இந்த வண்டியில். சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சன்ரூஃப் ஆனால் சின்ன சைஸ் தாங்க. சன்ரூஃப் வந்து ரொம்ப சின்ன சைஸு, பட் நீட்டாக வேலை செய்யுது. ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து பேக் சீட் ஆஃப் i20 வந்துட்டோம். பேக் சீட் பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு நான் உட்காந்துருக்கேன். சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, ஓரளவுக்கு ஓகேவா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது. ட்ரைவிங் பொசிஷன்லாம் வச்சுருக்கேன். லெக் ரூம் அடிக்வேட்டாக இருக்குது. கீழே வந்து நமக்கு ஓகேவாக இருக்குது. நமக்கு வந்து ஃபுட்டை நம்ம கொஞ்சம் வச்சு இது பண்ணிக்கலாம். அண்டர்தி சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தாங்க, நமக்கு பாதி தான் அண்டர்தி சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் நமக்கு பேக் ரிக்ளைன் வந்து நல்ல ரிக்ளைன் ஆங்கிள், ஒரு நல்ல ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு சாஞ்சு உட்கார வசதியாக இருக்குது. நமக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த வண்டியில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக போட்டுருக்காங்க ஹெட்ரெஸ்ட்டு, பட் இந்த வண்டியில் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் வரும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. நமக்கு வந்து இந்த வண்டியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. ஹெட்ரெஸ்ட் நம்ம கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஸ்டாண்டர்ட் i20 வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக ஹெட்ரெஸ்ட் வரும். அது வந்து நமக்கு வந்து தலை கீழே தான் இருக்கும், ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஹெட்ரூம் பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஹெட்ரூம் வந்து டீசெண்டாக இருக்குங்க. ஹெட்ரூமில் பிரச்சனையே இல்லை, நமக்கு சூப்பராக ஹெட்ரூம் இருக்குது. 6 ஃபுட் மேலே யாராக இருந்தாலும் பிரச்சனையே இருக்காது. அண்ட் ஓவராலாக நமக்கு வந்து விண்டோஸும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸும் நமக்கு வந்து கரெக்டான சைஸில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு ஓப்பனாக ஏரியா ஒரு ஃபீலிங் தருது. ஏசி வென்ட்ஸ் இருக்குது, கீழே 2 ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. கீழே யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. அண்ட் சென்டரில் நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கப் ஹோல்டர்ஸ் இல்லை, பட் ஆம்ரெஸ்ட் இருக்குது. நல்ல நீட்டான விஷயம் தான். அண்ட் சீட் ஸ்பிளிட் பொறுத்த வரைக்கும் இந்த சீட் வந்து 60-40 ஸ்ப்ளிட் ஆகாது, ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டி என்டர் பண்ணோம். மற்றபடி பேக் சீட் ஆஃப் i20 வந்து ஒரு டீசெண்டான ஒரு இடம் தான். நம்ம வந்து ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து i20 ட்ரைவ் பண்ணலாம். இப்போமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் பண்ணுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியோட ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறோம், அண்ட் ஆஃப் வி கோ. வண்டியில் நான் வந்து உட்காந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, வண்டி கொஞ்சம் நல்லா லோவாக இருக்குங்க. வண்டி
நமக்கு வந்து ஸ்டியரிங் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் போக நமக்கு தெரியும் ஸ்பீட் போனால் ஷார்ப்பாக இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 1.2 லிட்டர் பெட்ரோல் மேனுவல் இன்ஜின். இது வந்து 84 bhp ஹார்ஸ் பவர் அண்ட் அரௌண்ட் 170 Nm டார்க் வரும். நமக்கு டீசெண்டான நம்பர் தான் இந்த வண்டிக்கு, டீசெண்டான நம்பர். அண்ட் கியரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாலாக இருக்குங்க. நம்ம டாலாக வந்து நம்ம கியர் வந்து நம்ம நல்லா ஆர்பிஎம் ரைஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், நல்லாவே போகுது வண்டி. கிளச்சை பற்றி நான் பேசி ஆகணுங்க. கிளச் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. கிளச் இஸ் வெரி குட். நமக்கு வந்து லைட்டர் சைடில் இருக்குது, நம்ம ஈஸியாக வந்து நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த வண்டிக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸே போதும். இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. பட் இது ரைவல்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண வச்சுக்கோங்களேன், அதாவது போலோக்கெலாம் இது க்ளோஸாக வராது. ஆனால் நல்லா இருக்குது ஹேண்ட்லிங். நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது நமக்கு வந்து ஸ்டியரிங் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் தருது, நம்மளால் வந்து ஈஸியாக லேன் சேஞ்ச் பண்ணுறதோ நம்ம கார்னரிங் பண்ணுறதோ வந்து கிரவுண்டடாக இருக்குது. ஏன்னா வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவாக இருக்குது, அதனால் நம்மளால் வந்து ஈஸியாக மேனுவர் பண்ண முடியுது வண்டியை. அண்ட் மைலேஜ் பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மைலேஜ் தான் இந்த வண்டி வந்து நம்மளால் கொஞ்சம் பெட்ரோல்னால இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு வந்து சிட்டியில் வந்து அரௌண்ட் தரும் 8லேருந்து 12 வரையும் தரும். அண்ட் லாங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 வரையும் போகும். ஆக்சுவலாக ஒரு டீசெண்டான நம்பர் தான், பட் நம்ம வந்து கொஞ்சம் ஹெவி டிரைவிங் பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாக தருங்க. பெட்ரோல் பொறுத்து அது பிரச்சனை இருக்குது. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இன்னும் ஒஸ்ட்டாக தரும். அண்ட் டீசல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசல் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால டீசல் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டீசல் வந்து வெரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசி ஆகணும். சஸ்பென்ஷன் வந்து கம்பெனிலே பேசியிருக்காங்க போல் நம்ம ஓனர், ஆனால் அவங்களே சொல்கிறாங்க சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஃபீட்பேக் கிடைக்கலங்க. ஆக்சுவலாக நல்லா சஸ்பென்ஷன் வந்து பள்ளத்தில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு உள்ள டேரெக்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் சஸ்பென்ஷன் வந்து இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து அந்த இம்பாக்ட் வந்து நமக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அது அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நியூ ஷேப் i20 இது 2021 மாடல். இந்த மாடலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பழைய i20 விட நமக்கு ஸ்டேஜஸ் கொஞ்சம் ஸ்டிஃபராக கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தராக நமக்கு ரைட் குவாலிட்டி கிடைக்குது. சஸ்பென்ஷன் பெட்டராக பண்ணி தான் சூப்பராக இருக்கும் ரைட் குவாலிட்டி. பட் ஸ்டில் நமக்கு இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கும் இந்த வண்டியோட இந்த என்ன சொல்கிறது லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நமக்கு வந்து சூப்பராக செடானோட ஹேண்ட்லிங் நமக்கு கிடைக்குது. நம்மளால் ஹை ஸ்பீடில் வந்து சூப்பராக நம்மளால் கிரவுண்டடாக வண்டி ட்ராவல் ஆகுது. லோ ரேஞ்ச் பொறுத்தவரையும் வண்டி வந்து பவர் டெலிவரி ரொம்ப டல்லாக இருக்குது. பட் மிட் ரேஞ்ச் போக ஹையர் ஆர்பிஎம் நம்ம பில்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த பவர் வந்து சடனாக சர்ஜாக ஒரு பவர் வரதில்ல, லீனியராக பவர் டெலிவரி கிடைக்குது நமக்கு. ஆனால் இன்ஜின் ரொம்ப கத்துதுங்க, ரொம்ப ஓக்கால் இருக்குது இன்ஜின். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. வண்டி நல்லா என்ன சொல்கிறது ஓக்கலாக சவுண்டு நல்லா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி சவுண்டு தருது வண்டி. ஆனால் லைட்டாக அலற மாதிரி தான் இருக்குது. பட் வண்டி ஓட்டும் போது அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது, ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் கிடைக்குது. இப்போ நான் வந்து என் ஃபைனல் வாட்டிக்கு சொல்லணும்னா i20 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.2 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் இருக்குது. இப்போ இந்த 3துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஃபன்னாக இருக்கணும் வண்டி ஓட்ட அப்படின்னா தயவுசெய்து டர்போக்கு போயிருங்க, டர்போ பெட்ரோல் போயிருங்க, யூ ரியலி லவ் இட். பட் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையில்லப்பா, எனக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக மைலேஜ் தரணும், எனக்கு டெய்லி யூஸ்க்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வண்டி நான் வந்து எடுத்துகிட்டு போகணும், அதே சமயம் எனக்கு வந்து மிட்ரேஜ் வந்து நல்லா ஓரளவுக்கு எனக்கு பஞ்ச் கிடைக்கணும் ஓட்டும் போது நான் வந்து அது எனக்கு போதும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டீசல். டீசல் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டுங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட். மைலேஜ் பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டு, பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டு. டீசல் வந்து யூ கேன் கோ ஆட்டோமேட்டிக் போகிறதுல தப்பே இல்லை, ஏன்னா மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும். ஓகே கைஸ், வித் திஸ் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வருது. ஐ ஹோப் உங்களுக்கு i20 பற்றி ஒரு நல்ல இன்சைட் கிடச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட்.